السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக கஸஸுன் நபியின் பாடத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் சென்ற 8வது பாடத்திலே ரப்பி அல்லாஹ், எனது இறைவன் அல்லாஹ் என்கின்ற தலைப்பில் இப்ராஹிம் நபி அல்லாஹுவை தனது இறைவனாக எவ்வாறு தேடிக்கொண்டார்கள், அல்லாஹுவை தனது இறைவனாக எவ்வாறு முடிவு செய்தார்கள் என்பதையும், அப்படி அல்லாஹுவை இறைவனாக அறிந்து கொண்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு கட்டளையை கொண்டு அல்லாஹ் ஏவினான். அவர்களுடைய கூட்டத்தார்களை சிலை வணக்கத்திலிருந்து தடுப்பதற்கும் இறைவழியின் பக்கம் அழைப்பதற்கும் அல்லாஹ் ஏவினான் என்பதுதான் 8வது பாடத்தினுடைய நிறைவு வரிகளாக இருந்தது. அந்த நிறைவு வரிகளை தொடர்ந்து 9ஆம் பாடத்தில் ஒரு தலைப்பை அமைக்கின்றார்கள். தஅவத்து இப்ராஹிம், இப்ராஹிம் நபியினுடைய அழைப்பு பணி. இறை அழைப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆலிமாவிற்கு பயிலக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை தங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். நன்மையும் பக்கம் மக்களை அழைக்கும் போது என்னென்ன சிரமங்களும் எப்படிப்பட்ட அவமானங்களும் நம்மை எதிர்கொள்கிறது என்பதை இந்த பாடம் மிக அழகாக நமக்கு சொல்ல இருக்கிறது. கவனமாக இந்த பாடத்தை பாருங்கள். தஅவத்து அழைப்பு, தஅவத்து அழைப்பு, இப்ராஹிம் நபியினுடைய அழைப்பு, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் இப்ராஹிம் நபி அழைத்த அந்த விஷயங்கள். வ இன்னும் தஆ அழைத்தார்கள், இப்ராஹிம் நபி அழைத்தார்கள், கௌம கூட்டத்தாரை, அவர்களுடைய கூட்டத்தாரை. இந்த அப்படிங்கிறது இப்ராஹிம் நபியை பார்த்து மீட்டணும். அவர்களுடைய கூட்டத்தாரை அழைத்தார்கள். இலல்லாஹி, அல்லாஹுவின் பக்கம். இலா அப்படின்னா வரைக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? எதில் அவாமில்ல படிப்பீங்க. இலா அப்படின்னா வரைக்கும்ட்டு. இப்போ அல்லாஹ் வரைக்கும் அழைத்தார்கள் அப்படின்னு இல்லை, அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹுவின் பால் அழைத்தார்கள். சரிங்களா? இந்த இடத்துல இலாவுக்கு பக்கம் அப்படின்னு வைங்க, அல்லது பால் அப்படின்னு அர்த்தம் வைங்க. சரிங்களா? அல்லாஹுவின் பால் அல்லது அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார்கள். ப இன்னும் மனஅ தடுத்தார்கள், தடுத்தார்கள், அவர்களை. இந்த அப்படிங்கிறது லமீர். இந்த லமீர் எதை பார்த்து மீட்டுவீங்க அப்படின்னா கௌமை பார்த்து மீட்டுவீங்க. கூட்டம் அப்படிங்கிறது பன்மை. கூட்டம் அப்படிங்கிறது என்னதுங்க? பன்மையான வார்த்தை. அப்படிங்கிற லமீர் என்னதுங்க? பன்மையான லமீர். அப்போ இந்த பன்மையான லமீரை பன்மையான வார்த்தையின் பக்கம் மீட்டணும். சரிங்களா? வ இன்னும் மனஅ தடுத்தார்கள், அந்த மக்களை தடுத்தார்கள், மின் இருந்து, இபாதத்தி வணக்கத்தில் இருந்து, அஸ்னாமி சிலை வணக்கத்தில் இருந்து அந்த கூட்டத்தாரை தடுத்தார்கள். சிலை வணக்கத்திலிருந்து அந்த கூட்டத்தாரை இப்ராஹிம் நபி தடுத்தார்கள். கால இப்ராஹிம், கால சொன்னார்கள், இப்ராஹிம் நபி சொன்னார்கள். லீனா இக்குன்னு அர்த்தம். சரியா? நீ போக இடங்கள்லாம் அந்த லீக்கெலாம் தனியாக அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம், அப்படி போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? இக்கு
கௌமி கூட்டத்திற்கு, ஹி அவருடைய கூட்டத்திற்கு, ஹி அவருடைய கூட்டத்திற்கு, லி கௌமி ஹி அவருடைய கூட்டத்திற்கு சொன்னார்கள் அல்லது கேட்டார்கள் அப்படின்னு கூட அர்த்தம் வைங்க. கேட்டார்கள்னு வைங்க, சரிங்களா? கேட்டார்கள், கேட்டார்களே வைங்க, சொன்னாங்கன்னு இல்லை, கேட்டாங்கன்னே வைங்க. ஏன்னா அடுத்து கேள்வி தான் வருது. மா எதை, மாவுக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்குது, சரியா? மாவுக்கு வந்து ஒன்றுன்னு அர்த்தம் இருக்குது, இல்லைன்னு அர்த்தம் இருக்குது, எதுன்னு அர்த்தம் இருக்குது, என்னன்னு அர்த்தம் இருக்குது. இங்கே வந்து எதை, தஅபுதூன நீங்கள் வணங்குகிறீர்கள், தஅபுதூன பன்மையான ஃபியால், முஸ்தக்பில் ஹாலிர் மாரூஃப் முஸ்பத், சரிங்களா? தஅபுதூன எப்படி இருக்குது, தஃஅலூன மாதிரி இருக்கா? தஅபுதூன எதை நீங்கள் வணங்குகிறீர்கள். காலூ அந்த மக்கள் அனைவரும் சொன்னார்கள், நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், அஸ்னாமன் சிலைகளை, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். கால இப்ராஹீமு இப்ராஹிம் நபி கேட்டார்கள். ஹல், ஹல்லுங்கிறது ஹர்ஃபுல் இஸ்திஃபாம், கேள்விக்கு வரக்கூடிய வார்த்தை. கேள்விக்கு வரக்கூடிய வார்த்தைனா இது எப்படிப்பட்ட கேள்விக்கு பயன்படுத்துவாங்க? இந்த ஹல் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நாம் கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி. உதாரணத்துக்கு எப்படி, பாடத்தை எழுதிட்டீங்களோ? எழுதலைன்னு தெரியுது எனக்கு, நீங்கள் போன வாரம் நடத்தின பாடத்தை எழுதலைன்னு தெரியுது. பாடத்தெல்லாம் பார்த்துட்டீங்களோ அப்படின்னு கேட்டால், நீங்கள் பாடம் பார்க்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் என்ன செய்கிறேன், பாடம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறேன்னா இல்லையா? அந்த மாதிரி, சரியா? ஹல் யஸ்மஊ அவைகள் கேட்குமா, ஹல் யஸ்மஊனக்கும், ஹல் யஸ்மஊனக்கும் அவைகள் கேட்குமா, இது நேரத்தில், ததுஊன நீங்கள் அழைக்கும் நேரத்தில் அந்த சிலைகள் கேட்குமா. நீங்கள் போய் சிலைகளை கூப்பிட்றீங்கள, எனக்கு அந்த உதவியை பண்ணி கொடு, இந்த உதவியை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சிலைகளை போய் நீங்கள் அழைக்கிறீங்களே, இப்படி அழைக்கும்போது அந்த சிலைகள் கேட்குமா. ஹல் யஸ்மஊனக்கும் அவைகள் கேட்குமா, இது நேரத்தில், ததுஊன நீங்கள் அழைக்கும் நேரத்தில் அந்த சிலைகள் கேட்குமா என்று இப்ராஹிம் நபி கேட்டாங்க. அவ் அல்லது, அவ் அல்லது, என்ஃபஊ அது பயனளிக்குமா, நக்கும் உங்களுக்கு அது பயனளிக்குமா, என்ஃபஊ நக்கும் உங்களுக்கு அது பயனளிக்குமா, அவ் அல்லது யதுர்ரூன உங்களுக்கு அது தீங்கு விளைவிக்குமா என்று கேட்டார்கள். நீங்கள் போய் சிலைகளை வணங்குறீங்க, அதை போய் கூப்பிடுறீங்க, நீங்கள் கூப்பிட்றதுனால அது கேட்க போதா, இல்லை அது உங்களுக்கு ஏதாவது பயனளிக்க போதா, இல்லை உங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க போதா என்று இப்ராஹிம் நபி கேட்டாங்க. காலு மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, பல் இல்லை. இந்த இடத்துல பல் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் வைங்க, சரிங்களா? அல்லது மாறாக, பல் மாறாக, மாறாகனா அப்படி இல்லைங்க. வஜதுனா நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இந்த வாவுக்கு இன்னொன்று அர்த்தம் கொடுத்துடாதீங்க, சரியா? இது வந்து வஜதுனா நாங்கள் பெற்றுக்கொண்டோம், வஜது பெற்றுக்கொண்டோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஆபா அனா எங்களுடைய முன்னோர்களை, ஆபா அனா எங்களுடைய முன்னோர்களை, கதாலிக்க அதே போன்று, எஃப்அலூன செய்யக்கூடியவர்களாக, கதாலிக்க அதை போன்று செய்யக்கூடியவர்களாக எங்கள் முன்னோர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா என்ன, அது எங்களுக்கு தீங்கு விளைவிக்குமா, நன்மையை தருமா, நாங்கள் கூப்பிட்டா அது கேட்குமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய முன்னோர்கள் அதே மாதிரி தான் செஞ்சாங்க, நாங்கள் வணங்குறோமா இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க, அதனால் நாங்களும் அப்படியே இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பற்றியலா. நாம் செய்கிறது தான் நம்ம பிள்ளையை செய்யும், நாம் செய்கிறது தான் நம்மளுடைய சந்ததியர்கள் செய்வாங்க, நாம் செய்கிறது தான் அடுத்த தலைமுறை செய்யும். அப்போ அடுத்த தலைமுறையை ஒழுக்கமான ஒரு தலைமுறையாக நம்ம ஆக்கணும், வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல நாம் ஒழுங்காக இருக்கணும். அப்போ அந்த மக்கள் அதை பற்றி யோசிக்கிற பற்றிலாம், எங்கள் வாப்பா செஞ்சார், எங்கள் வாப்பாவோட வாப்பா செஞ்சார், எங்கள் உம்மா செஞ்சிச்சு, எங்கள் உம்மாவோட உம்மா செஞ்சிச்சு,
அவங்கெல்லாம் அப்படி செஞ்சதுனால நாங்களும் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வணங்குங்களா? அப்போ காலு அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, பல் மாறாக, வஜதுனா நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஆபா அனா எங்களுடைய முன்னோர்களை, கதாலிக்க அதே போன்று, எஃப்அலூன செய்யக்கூடியவர்களாக, அதே போன்று செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய முன்னோர்களை பெற்றுக்கொண்டோம். இந்த இடத்துல அதே போன்றுன்னு வச்சு உங்களுக்கு சரியாக அர்த்தம் இல்லைன்னா இதே போன்று செய்யக்கூடியவர்களாக எங்கள் முன்னோர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், அர்த்தம் வைக்கலாம். சரிங்களா? அடுத்து கால இப்ராஹிம் நபி சொன்னாங்க, ஃப எனவே, அன நான், லா அபுது வணங்க மாட்டேன், லா அபுது வணங்க மாட்டேன், ஹாதிஹில் அஸ்னாம இந்த சிலைகளை நான் வணங்க மாட்டேன் என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்க. பல் மாறாக, அன நான், அதுவுன் எதிரியாவேன், அதுவுன் எதிரியாவேன், லீஹாதிஹில் அஸ்னாமி லீ இக்கு, ஹாதிஹி இதற்கு, அஸ்னாமி இந்த சிலைகளுக்கு நான் எதிரியாவேன் என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்க. நீங்கள் வேணால் அவங்க முன்னோர்கள் அப்படி இப்படி எங்கள் வாப்பா அவங்க அம்மா அப்படிலாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சிலைகளை வணங்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த சிலைகளுக்கு நான் எதிரியாக இருப்பேன் என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அன நான், அஅபுது வணங்குகிறேன், ரப்பல் ஆலமீன் அகிலங்களின் இரட்சகனை நான் வணங்குகிறேன். அகிலத்தாரின்னு சொல்லக்கூடாது. அகிலத்தாரின் அப்படின்னா மனிதர்களை மட்டும் எடுத்துரும். சரிங்களா? அகிலங்களின் இரட்சகனை நான் வணங்குகிறேன். அகிலம்னா உலகங்கள், பூமி உலகம், தான் உலகம், கடல் உலகம், அந்த உலகம், இந்த உலகம், நிறைய உலகம் இருக்குது. இந்த உலகங்களுக்கெல்லாம் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நான் வணங்குறேன். இப்போ அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளக்குறாங்க பாருங்கள். அல்லதி எத்தகையவன் என்றால், அல்லதி எப்படிப்பட்டவன் என்றால், ஹலகனி என்னை படைத்தான், ஹலகனி என்னை படைத்தான், ஃப எனவே, ஹுவ அவன், யஹ்தீனி எனக்கு நேர்வழியும் காமித்தான், யஹ்தீனி எனக்கு நேர்வழியும் காமித்தான். அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காமித்தான். வல்லதி இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இங்கே அல்லதி, இங்கே வல்லதி. வல்லதி இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹுவ அவன்தான், யுத்இமுனி எனக்கு நீர் புகட்டுகின்றான், யுத்இமுனி எனக்கு உணவளிக்கின்றான், யுத்இமுனி எனக்கு உணவளிக்கின்றான், வ இன்னும் எஸ்கீனி எனக்கு நீர் புகட்டுகின்றான், எஸ்கீனினா நீர் புகட்டுகின்றான், யுத்இமினா உணவளிக்கின்றான். அவன்தான் எனக்கு உணவளிக்கிறான், அவன்தான் எனக்கு என்ன செய்கிறான், நீர் புகட்டுகின்றான். வ இன்னும் இஸா மரித்து நான் நோய்பட்டால், இந்த இதா செய்தால், வந்தால், இது ஹர்ஃபு ஷர்த் அப்படின்னு சொல்லுவோம். அவாமில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த இதாவுக்கு ஹர்ஃபு ஷர்த், நீ செஞ்சால் நான் செய்வேன், நீ வந்தால் நான் வருவேன், நீ தந்தா நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி. வ இன்னும் இதா மரித்து நான் நோய்பட்டால் அல்லது எனக்கு நோய் வந்தால், ஃப எனவே, ஹுவ அவன், யஷ்ஃபீனி எனக்கு குணமளிப்பான், யஷ்ஃபீனி எனக்கு குணமளிப்பான். வல்லதி இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், யுமீதூனி என்னை மரணிக்கச் செய்வான், யுமீதூனி என்னை மரணிக்கச் செய்வான், சும்ம பிறகு, யுஹ்ஈனி என்னை உயிர் கொடுத்து எழுப்புவான். அல்லாஹ் தான் என்னைய மௌத்தாக்குவான், அல்லாஹ் தான் எனக்கு உயிர் கொடுத்து திரும்ப என்ன செய்வான், எழுப்புவான். வ இன்னும் இன்னல் அஸ்னாம நிச்சயமாக இந்த சிலை, லா தஹ்லுக்கு படைக்காது, லா தஹ்லுக்கு படைக்காது,
வலா தகுதி இன்னும் நேர்வழி காமிக்காது. இன்னும் இன்னஹா நிச்சயமாக அந்த சிலைகள் லா துத்இமு உணவளிக்காது அஹதன் ஒருவருக்கும் உணவளிக்காது. வலா தஸ்கி இன்னும் நீர் புகட்டவும் செய்யாது. ஒருத்தவங்களுக்கும் அது சாப்பாடு கொடுக்காது, ஒருத்தவங்களுக்கும் அது என்ன செய்யாது, நீர் புகட்டாது. இதா மரித அஹதுன் இன்னும் இதா மரித அஹதுன் ஒருவர் நோய்பட்டால் நோய் ஏற்பட்டால் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால் எனவே ஹிய அந்த சிலைகள் லா தஷ்ஃபி குணமளிக்காது. இன்னஹா இன்னும் அந்த சிலைகள் லா துமீத்து அஹதன் ஒருவரையும் மரணிக்க செய்யாது. வலா துஹீ இன்னும் ஒருவரையும் உயிர்விக்கவும் செய்யாது. ஏன் அல்லாஹ் அப்படி இல்லைன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அல்லாஹை பற்றியான விரிவான தகவல்களை இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. இப்படி விரிவான தகவல்களை இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, மக்களை வேற ஒரு இறைவனின் பக்கம் அழைக்கிறாங்க. அப்படிங்கிற செய்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னருக்கு கிடைக்கிறது. மன்னருக்கு செய்தி கிடைத்த பிறகு இப்ராஹிம் நபியை அழைத்து மன்னர் செய்த சில விஷயங்கள், மன்னருக்கு தக்க பதிலடி கொடுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரிங்களா? அமாமல் மலிக்கி மன்னருக்கு முன்னால், அமாமல் மலிக்கி, அமாம் அப்படின்னா முன்னால், மலிக்கி மன்னருக்கு முன்னால். மன்னருக்கு முன்னால்னா மன்னருக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. மன்னர் இப்படி உட்காந்துருக்காரு, முன்னாடி இப்ராஹிம் நபி நிற்கிறாங்க. வணங்குங்களா? அதான் மன்னருக்கு முன்னால். கான ஆகியிருந்தார், ஃபில் மதீனத்தி ஊரில் ஆகியிருந்தான், மலிக்குன் மன்னர் ஆகியிருந்தார், கபீருன் பெரிய, ஜித்தன் மிகவும் பெரிய மன்னர் ஆகியிருந்தார். இன்னும் வாலிமுன் ஜித்தன் மிகப்பெரிய அநியாயக்காரனாகவும் ஆகியிருந்தான். இன்னும் வாலிமன் அநியாயக்காரன், ஜித்தன் மிக பெரும் அநியாயக்காரனாக ஆகியிருந்தான். கானன் நாசு இன்னும் கானன் நாசு மக்கள் ஆகியிருந்தார்கள், யஸ்ஜுதூன சஜிதா செய்பவர்களாக, லில் மலிக்கி மன்னனுக்கு சஜிதா செய்பவர்களாக மக்கள் ஆகியிருந்தார்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு கொடுமையான மக்களை பிடிச்சி எனக்கு எல்லாரும் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் யார்? கொடுமைக்கார அரசன். சமிஅ இன்னும் சமிஅல் மலிக்கு மன்னர் கேள்விப்பட்டார். இன்னும் சமிஅ கேள்விப்பட்டான், மலிக்கு மன்னர் கேள்விப்பட்டான். அன்ன இப்ராஹிம நிச்சயமாக இப்ராஹிம் நபி என்பவர்கள், யஸ்ஜுது சஜிதா செய்கின்றார்கள், லில்லாஹி அல்லாவிற்கு சஜிதா செய்கின்றார்கள். வலா யஸ்ஜுது இன்னும் லா யஸ்ஜுது அவர் சஜிதா செய்ய மாட்டார், லி அஹதின் ஒருவனுக்கும் சஜிதா செய்ய மாட்டார் என்று மன்னர் கேள்விப்பட்டான். இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க, இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்வாங்க, மற்ற யாருக்கும் இப்ராஹிம் நபி சஜிதா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியை மன்னன் கேள்விப்பட்டான். எனவே கதிபல் மலிக்கும் மன்னர் கோவப்பட்டார். எனவே கதிப கோவப்பட்டான், மலிக்கும் மன்னன் கோவப்பட்டான். இன்னும் தலப தேடினான், இப்ராஹிம் நபியை தேடினான். இப்ராஹிம் நபியை தேடி ஆள் அனுப்பிட்டான். ஆள் அனுப்பி இப்ராஹிம் நபியை கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஜா வந்தார்கள், இப்ராஹிம் நபி வந்தார்கள். கான இப்ராஹிமு இன்னும் கான ஆகியிருந்தார்கள், இப்ராஹிம் நபி ஆகியிருந்தார்கள். லா யஹாஃபு பயப்படாதவர்களாக, லா யஹாஃபு
பயம் இல்லாதவர்களாக இப்ராஹிம் நபி ஆகியிருந்தார்கள். அஹதன் ஒருவருக்கும் பயம் இல்லாதவர்களாக இப்ராஹிம் நபி ஆகியிருந்தார்கள். இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர பின்னாடி இருந்தால் வச்சுங்க. அல்லாஹுவை தவிர ஒருவருக்கும் பயம் இல்லாதவராக இப்ராஹிம் நபி ஆகியிருந்தார்கள். சரிங்களா? அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. காலல் மலிக்கு மன்னர் கேட்டான். மன் யார்? ரப்புக்க உனது இறைவன். நம்ம உனதுன்னு சொல்லக்கூடாது, உங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மன் யார்? ரப்புக்க உங்கள் இறைவன் யார்? யா இப்ராஹிம் இப்ராஹீமே உங்கள் இறைவன் யார் என்று மன்னர் கேட்டான். கால இப்ராஹிம் நபி சொன்னார்கள், ரப்பி அல்லாஹ் எனது இறைவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள். கால மலிக் மன்னர் கேட்டான், மனில்லாஹு யா இப்ராஹிம் அல்லாஹ்னா யார்? மன் யார்? அல்லாஹு யார்? யா இப்ராஹிம் இப்ராஹிமே அல்லான்னு கீழே அல்லாஹ்னா யாருங்க அப்படின்னு கேட்டான். கால இப்ராஹிம் நபி சொன்னாங்க, அல்லதி எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், யுஹீ என்னை உயிர்ப்பிக்கச் செய்தான், வ யுமீது இன்னும் என்னை மரணிக்கவும் செய்வான். கால இப்ராஹிம் நபி சொன்னாங்க, அல்லதி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, யுஹீ எனக்கு உயிர் கொடுத்தான், வ யுமீது இன்னும் என்னைய மௌத்தாக்குவான் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க. மன்னர் பெரிய அறிவாளி மாதிரி என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். காலல் மலிக்கு மன்னர் சொன்னான், நான் உஹி வ உமீத்து உயிர் கொடுக்கவும் செய்வேன் மரணிக்கவும் செய்வேன். நான் உஹி உயிர் கொடுக்கவும் செய்வேன், வ உமீத்து இன்னும் மௌத்தாக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். சொல்லிட்டு என்ன செஞ்சான்? வ இன்னும் தஆ அழைத்தான், கூப்பிட்டான், மலிக்கு மன்னர் கூப்பிட்டான், ரஜுலன் ஒரு மனிதனை, வ இன்னும் கதலஹு அவனை கொன்றுவிட்டான், கொன்றுவிட்டான், ஹூ அந்த மனிதனை கொன்றுட்டான். ஒருத்தவனை கூப்பிட்டு அவனை என்ன செஞ்சிட்டான்? கொன்னுட்டான். வ இன்னும் தஆ அழைத்தான், ரஜுலன் வேறு ஒரு மனிதனை அழைத்தான், ரஜுலன் ஆகரன்னு சொன்னால் வேறு ஒரு மனிதனை அழைத்தான். வ இன்னும் தரக்கஹு அவனை விடுதலை செய்து விட்டான் அல்லது அவனை விட்டு விட்டான். ஒருத்தவனை கூப்பிட்டான், ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒருத்தவனை கொன்னுட்டான், இன்னொருத்தவனை நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டு கால வ இன்னும் கால மன்னர் சொன்னான், நான் ஒஹி வ உமீத்து உயிர்ப்பித்து விட்டேன், மௌத்தாகவும் ஆக்கிவிட்டேன். கதல்து நான் கொன்றேன், ரஜுலன் ஒரு மனிதனை நான் கொன்றுவிட்டேன், வ தரக்து ரஜுலன் இன்னும் ஒரு மனிதனை நான் விட்டுவிட்டேன் என்று என்ன சொன்னான். காணல் மலிக்கு மன்னர் ஆகியிருந்தார், பலீதன் ஜித்தன் மிக பெரும் முட்டாளாக ஆகியிருந்தார். பலீதன் சொன்னால் யாருங்க? முட்டாள். மிக பெரும் முட்டாளாக மன்னர் ஆகியிருந்தார். முட்டாப்பை தான் என்ன செய்வான்? அப்படி செய்வாங்க. கதாலிக்க வ இன்னும் கதாலிக்க அதே போன்றுதான் குல்லு முஷ்ரிக்கின் ஒவ்வொரு இணை நிராகரிப்பவர்களும் அதே போன்றுதான் ஆகியிருந்தார்கள். சரிங்களா? இவங்கள்லாம் இப்படி ரொம்ப முட்டாத்தனமாக இருக்கிறத இப்ராஹிம் நபி விளங்கிக்கிட்டாங்க. ஆஹா, இவங்கள்ட்ட போய் என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு இப்ராஹிம் நபி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எப்படியாவது விளக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுல மட்டும் இப்ராஹிம் நபி உறுதியாக இருந்தாங்க. வ இன்னும் அராத நாடினார்கள், இப்ராஹிம் நபி நாடினார்கள், எஃப்ஹம விளங்க வைப்பதற்கு. இந்த அண்ணுக்கு இக்குன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. எஃப்ஹம விளங்க வைப்பது. சரிங்களா? அப்போ விளங்க வைப்பதற்கு, புரிய வைப்பதற்கு இப்ராஹிம் நபி நாடினார்கள். மலிக்கு மன்னருக்கு புரிய வைப்பதற்கு இப்ராஹிம் நபி நாடினார்கள்.
எஃப்ஹம கௌமஹு, இன்னும் அவருடைய கூட்டத்தாருக்கும் விளங்க வைப்பதற்கு இப்ராஹிம் நபி நாடினார்கள். சரிங்களா? கால, எனவே இப்ராஹிம் நபி சொன்னாங்க. எனவே கால சொன்னார்கள், இப்ராஹிம் நபி சொன்னார்கள், லில் மலிக்கி மன்னரிடத்தில் சொன்னார்கள். இப்ராஹிம் நபி மன்னரிடத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எனவே இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஅதி கொண்டு வருகின்றான், பிஷம்ஷி சூரியனை கொண்டு வருகின்றான், மினல் மஷ்ரிகி மேற்கிலிருந்து கொண்டு வருகின்றான். மேற்கிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சூரியனை உதிய வைக்கிறான். நீயும் கடவுள் தானே சொல்கிற, நீயும் அல்லாஹ் தானே சொல்கிற. சஅதி எனவே நீ கொண்டு வா, சஅதி எனவே நீ கொண்டு வா, பிஹா அந்த சூரியனை, மினல் மக்ரிபி அல்லாஹ் தஆலா மேற்கே இருந்து உதவி செய்கிறத நீ கிழக்க இருந்து என்ன செய், உதய செய் என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்க. எனவே தஹய்யர கேவலப்பட்டார், மலிக்கு மன்னர் கேவலப்பட்டார், வ சகத்த இன்னும் அமைதியானார், வ ஹஜிலல் மலிக்கு இன்னும் மன்னர் தலை குனிந்தார், வ இன்னும் ஹஜிலல் மலிக்கு மன்னர் தலை குனிந்தார், வ இன்னும் மா வஜத அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, மா வஜத அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, ஜவாபன் எந்த ஒரு பதிலையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, பதில் தெரியலை. இப்போ மன்னர்கிட்ட போய் ஏகத்துவ பிரச்சாரத்தை இப்ராஹிம் நபி செஞ்சாங்க. முதல்ல கூட்டத்தார்கிட்ட செஞ்சாங்க, அடுத்து மன்னர்கிட்ட செஞ்சாங்க, அடுத்து தன்னுடைய தந்தையிட்ட இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க? ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. பாருங்கள். சரி, இந்த 2 பாடம் போதும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.